ஹிஸ்டோபேத்தாலஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷ்யூவை வந்து மைக்ரோஸ்கோப் கீழே வந்து எப்படி ஸ்டடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஹிஸ்டோபேத்தாலஜி. இது ஜென்ரலாக எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயாப்சி டிஷ்யூ கலெக்ட் பண்ணுறாங்களா அந்த டிஷ்யூவை வந்து இந்த மெத்தடில் தான் வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. பயாப்சி அப்படிங்கிறதுனா என்னன்றதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்த டிஷ்யூ வந்து எப்படி எக்ஸாமின் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிஸ்டோபேத்தாலஜி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லையோ டிஷ்யூவே வந்து மைக்ரோஸ்கோப் கீழே எக்ஸாமின் பண்ணுறது தான். ஹிஸ்டாலஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது என்ன பண்ணால் ஒரு டிஷ்யூவை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் வந்து ஹிஸ்டாலஜிம்பாங்க. பேத்தாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசீஸை பற்றி படிக்கிறது பேர் தான் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹிஸ்டோபேத்தாலஜி அப்படின்னா என்னன்னா, ஒரு டிஷ்யூ ரிலேட்டட் டிசீஸை பற்றி படிக்கிறது தான் வந்து ஹிஸ்டோபேத்தாலஜி. யூசஸ் இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசீஸை பற்றி இன்ஃபர்மேஷன் தரது, அதாவது டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து கேன்சரை வந்து டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஒரு டிஷ்யூவோட ஸ்டடி பர்பஸ், அது டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அப்புறம் டிசீஸ் வந்து ஒரு டிசீஸ் எதனால் வருது, அதோட சிவியாரிட்டி ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அப்புறம் டிசீஸ் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும், அப்புறம் வந்து நம்ம டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக வேலை செய்தா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு பற்றி யூஸ் ஆகிறது தான் வந்து ஹிஸ்டோபேத்தாலஜி. இப்போ வந்து டிஷ்யூ ப்ராசஸிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாடியில் டிஷ்யூ வந்து கலெக்ட் பண்ணுறோம்ல, அந்த டிஷ்யூ வந்து மைக்ரோஸ்கோபி எக்ஸாமினுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஷ்யூ ரெடி பண்ணுற ப்ராசஸிங் பேர் தான் வந்து டிஷ்யூ ப்ராசஸிங். அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் வந்துன்னா கிராசிங், ஃபிக்சேஷன், டீஹைட்ரேஷன், கிளியரிங், எம்பீடிங், கட்டிங், மவுண்டிங், ஸ்டெயினிங், கடைசியாக வந்து ரிப்போர்ட்டிங். இத்தனை ப்ராசஸ் சேர்ந்தது தான் வந்து டிஷ்யூ ப்ராசஸிங், அதாவது ஹிஸ்டோபேத்தாலஜி. ஃபஸ்ட்டு கிராசிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டாக பண்ணிட்டு அந்த டிஷ்யூவை வந்து நார்மலாக கண்ணால் பார்த்து அதோட சைஸ் எப்படி இருக்குது, அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்ற அதை வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து எக்ஸாமின் பண்ணுறது, விஷுவல் எக்ஸாமின்றது தான் வந்து கிராசிங் ப்ராசஸ். அடுத்து ஃபிக்சேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லிக்விட் ஏஜென்ட். ஜென்ரலாக வந்து ஃபார்மாலிட்டியில் தான் வந்து ஃபிக்சேஷன் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த டிஷ்யூவை வந்து ஹார்டனிங் பண்ணுறதுக்கும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும், அதை வந்து கட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஹார்டனிங் பண்ணுறதுக்கும், அப்புறம் வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் வந்து இந்த ஃபிக்சேஷன் ஏஜென்ட். இது வந்து மேஜராக வந்து ஃபார்மாலின் வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிஷ்யூ சாம்பிளை வந்து அந்த ஃபார்முலா வந்து 6 to 24 ஹவர்ஸ் வந்து அப்படியே அதில் போட்டு மூடி வச்சிருப்பாங்க, அது நல்லா ஊறுற வரைக்கும். அடுத்த ப்ராசஸ் வந்து டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூவில் உள்ள வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் தான் வந்து டீஹைட்ரேஷன். இதுக்கு ஜென்ரலாக எதை யூஸ் பண்ணுவாங்க, ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. அது ஸ்டெப் ஃபஸ்ட்டு 70%, அடுத்து 80%, அப்புறம் 90% வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஆல்கஹால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஆல்கஹால்லாம் வேறு எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, எத்தில் ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், அசிட்டோன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எத்தனால்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 70% எத்தனாலில் வந்து 15 மினிட்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து திரும்பி அதுலேருந்து 90% எத்தனாலில் ஒரு 15 மினிட்ஸும், அப்புறம் 100% எத்தனாலில் வந்து ஃபஸ்ட்டு 2 வாட்டி 15 மினிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து 30 மினிட்ஸ் ஒரு வாட்டியும், அப்புறம் 45 மினிட்ஸ் ஒரு வாட்டியும். இது பண்ணுறது மூலிமா கம்ப்ளீட்டாக அதில் உள்ள எல்லா வாட்டர் மாலிகுல்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அடுத்து கிளியரிங் ப்ராசஸ்னால் என்னன்னா, நம்ம ஆல்கஹால் யூஸ் பண்ணணும், அந்த ஆல்கஹாலை ரிமூவ் பண்ணுறது தான் வந்து கிளியரிங் ப்ராசஸ். ஆல்கஹால் வந்து எதுக்காக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து வேக்ஸோட வந்து ஒத்து போகாது, அதனால வந்து ரெண்டும் மிஷரபுளாக இருக்கும். இதை வந்து ஆல்கஹாலை ரிமூவ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஜைலினை தான் வந்து கிளியரிங் ஏஜென்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜைலின் இல்லை அப்படின்னா வேறு எதெல்லாம் கிளியரிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, டொலுரின், பென்சின், குளோரோஃபார்ம் இதெல்லாம் வந்து கிளியரிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஜைலினை வந்து 3 டைம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து 20 மினிட்ஸ் ஒரு வாட்டியும், திரும்பி அதுலேருந்து ரிமூவ் பண்ணி இன்னொரு பீக்கர் ஆஃப் ஜைலினில் 20 மினிட்ஸும், அப்புறம் கடைசியாக வந்து 45 மினிட்ஸும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து எம்பீடிங் ப்ராசஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூவை வந்து வாட்டர்லேருந்து வேக்ஸோட மிக்ஸ் பண்ணுறது, பேராஃபின் வேக்ஸோட மிக்ஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காகனா, அந்த டிஷ்யூ வந்து ஹார்டன் ஆக்கிட்டு அதை வந்து கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹார்டன் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் எம்பீடிங் ப்ராசஸ். அந்த யூஸ் பண்ணுற வந்து பேராஃபின் வேக்ஸ் வந்து அது மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 54 to 62 டிகிரி செல்சியஸ். இதில் வந்து மெல்டிங் பாயிண்ட் இருக்க மாதிரியான பேராஃபின் வேக்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கட்டிங் ப்ராசஸ் வந்து மைக்ரோடமி அது செக்ஷன் கட்டிங்கிற டெக்னிக் மூலிமா வந்து அந்த டிஷ்யூவை வந்து ஸ்லைஸ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு திக்னஸாக இருந்தால் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணி இந்த இமேஜில் இருக்க மாதிரி இது பண்ணுவாங்க. அதான் கட்டிங் ப்ராசஸ். அதுக்கடுத்து மவுண்டிங் என்னன்னா, அது கட் பண்ண டிஷ்யூவை வந்து ஒரு கிளாஸ் ஸ்லைடில் வச்சு அதுக்கு மேலே கவர் ஸ்லிப் போட்டு கவர் பண்ணி அது ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணுறது தான் வந்து மவுண்டிங் ப்ராசஸ். அடுத்து வந்து ஸ்டெயினிங் ஏஜென்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஷ்யூவில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் வந்து கிளியராக விஷுவல் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டெயினிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. அது ஸ்டெயினிங் ஏஜென்ட் ஆட் பண்ணால் தான் வந்து நம்ம லைட் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து நம்ம கிளியராக தெரியுது. அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்டெயினிங் ஏஜென்ட். இது மூலிமா அதை எக்ஸாமின் பண்ணி நமக்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க.